அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். சித்திரை மாதத்தின் முதல் தேய்பிறை பஞ்சமி 28/4/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை வருவதால் வராகி அன்னையை எப்படி வழிபட்டால் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவள் ஓடோடி வருவாள் என்பதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சமி திதியானது 28/4/2024 காலை 7:07 மணிக்கு ஆரம்பித்து 29/4/2024 காலை 6:08 மணிக்கு முடிவடைகிறது. அதனால் இந்த விரதத்தை முடிந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை, முடியாதவர்கள் திங்கட்கிழமை அன்று அதிகாலையிலும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம். தேய்பிறை பஞ்சமியான 28/4/2024 ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலையில் எழுந்து குளித்து நீராடி வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து முதலில் விநாயகரையும் உங்கள் குல தெய்வத்தையும் வணங்கி பின் பஞ்சமி தாயை வணங்கி உங்கள் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். நாள் முழுவதும் உணவேதும் உண்ணாமல் வராகித்தாயின் நாமங்களை கூறியும் மந்திரங்களை கூறியும் விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். இந்த பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமையன்று வருவதால் தவறாமல் சூரிய பகவானையும் வழிபட வேண்டும். சூரிய பகவானுக்கு உகந்த தானியமான கோதுமையை ஒரு பித்தளை தட்டில் 3 அல்லது 5 மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் முழு கோதுமையை பரப்பி அதன் மேல் ஒரு அகல் விளக்கிற்கு 3 மஞ்சள் குங்கும பொட்டுக்கள் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி சூரியனை நோக்கி கிழக்கு திசை நோக்கி நின்று கொண்டு இந்த தீபத்தை 3 முறை காண்பித்து ஓம் ஆதித்யாய நமகா, ஓம் ஆதித்யாய நமகா, ஓம் ஆதித்யாய நமகா என்று கூறி தீப வழிபாடு செய்தால் நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசு வேலை தேடுபவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஸோ அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி பூஜை முடிஞ்சதும் நம்ம சூரியனுக்கு கோதுமை தீபம் ஏற்றி வழிபடணும். மாலையில், அதாவது 28/4/2024 இரவு 8 to 10 மணிக்குள்ள நம் வீட்டில் உள்ள வராகி அன்னையின் படத்திற்கு பன்னீரால் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து சிகப்பு நிற பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். 5 முக அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்று 5 சிகப்பு திரிகள் போட்டு பூக்களால் அலங்கரித்து விளக்கேற்ற வேண்டும். சிகப்பு திரி இல்லாதவர்கள் வெள்ளை பஞ்சு திரியே சிகப்பு குங்குமத்தில் தோய்த்து எடுத்து தீபம் ஏற்றலாம். இப்போ நம்ம வீட்டில் வராகியினுடைய படம் இல்லை அப்படின்றவங்க வராகியின் விக்கிரகம் இருந்தால் குறைந்தது 5 அபிஷேகங்களாவது செய்து சந்தனம், குங்குமம், திருநீர், தயிர், பால், இளநீர், பன்னீர், பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம் என்று உங்களால் முடிந்த ஏதாவது 5 அபிஷேகங்கள் செய்து சந்தனம், குங்குமம் வைத்து சிகப்பு நிற மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். பின் 5 முக அகல் விளக்கை ஏற்றி வைத்து நிவேதனமாக பானகம், வேக வைத்த கிழங்கு வகைகள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, தேன் கலந்த மாதுளை முத்துக்கள், சிகப்பு அவல் பாயாசம், வேக வைத்த வெள்ளை மொச்சை தேன் கலந்து இவற்றில் ஏதாவது 2 உணவுகளை நிவேதனமாக படைக்கலாம். சாம்பிராணி ஊதுவத்தி ஏற்றி வைத்து பூஜை அறையை கமகமவென்று மணக்கச் செய்து வாசனைமிக்க குங்குமத்தால், செவ்வரளி பூக்கள் இருந்தாலும் செவ்வரி பூக்களையும் வச்சுக்கிட்டு ஒரு பித்தளை தட்டை உங்களுக்கு முன்னால் வச்சுட்டு வராகியினுடைய மூல மந்திரத்தை கூறி ஒவ்வொரு பூக்களாலும் இல்லை குங்குமத்தாலையும் அர்ச்சனை செய்து அந்த பித்தளை தட்டிலேயே பூக்களையும் இல்லை குங்குமத்தையும் வைக்கணும். வராகியின் மூல மந்திரம் ஓம் க்ளீம் வராகமுகி
ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை குறைஞ்சது 11 முறை இல்லை 27 முறை இல்லை 54 முறை உங்களால் முடிஞ்சதுன்னா 108 முறை உச்சரித்து அந்த குங்குமம் அல்லது செவ்வரளி பூக்களால் அர்ச்சித்து அந்த பித்தளை தட்டில் போடணும். இப்போ நம்ம வீட்டில் வராகித்தாயினுடைய படமோ இல்லை விக்கிரகமோ இல்லை அப்படின்னா ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றி அந்த தீபத்தில் வராகி அன்னை எழுந்தருளி இருப்பதாக மனப்பூர்வமாக நினைத்து கொண்டு இந்த பூஜையை செய்யலாம். சரி, இந்த தீபம் ஏற்றி வணங்க விருப்பமில்லாதவர்கள் நம் வீட்டில் உள்ள பூஜைக்கு பயன்படுத்தும் மஞ்சள் தூளில் பன்னீர் கலந்து வராகித்தாயை மனதார நினைத்து பிடித்து வைத்து வராகி தேவியின் உருவத்தை வரைந்து ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டின் மீது சிறிது பச்சரிசி பரப்பி வைத்து பூக்களால் அலங்கரித்தும் இந்த பூஜையை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் மறுநாள் திங்கட்கிழமை 29/4/2024 பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் இந்த பூஜையை செய்யலாம். வராகி எண்ணெயை வழிபடுபவர்கள் மன உடல் சுத்தத்தோடு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காமல் வழிபட்டால் அன்னை ஓடோடி வந்து உங்கள் பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைப்பாள் என்ற நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யணும். வராகி அன்னை நம்மை எதிரிகளிடமிருந்து காப்பவள். வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் இடர்பாடுகள், இன்னல்கள், எதிர்ப்புகள் அனைத்தையும் வெற்றி கொள்ள வைக்கும் ஒரு அற்புதமான சிறப்பான வழிபாடு தான் வராகி அன்னையின் வழிபாடு. மன அமைதி வேண்டுவோர், பொருட்செல்வம் சேரணும் என்று விரும்புபவர்கள், கணவன் மனைவி ஒற்றுமை நிலைக்க, வாழ்வில் நிம்மதி கிடைக்க, நல்ல அமைதி மகிழ்ச்சியான வாழ்க்கை நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை 8 to 10 மணிக்குள் வராகியை வணங்கி அவளின் பரிபூரண அருளை பெற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வழிபட முடியாதவர்கள் மறுநாள் திங்கட்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்கி வராகி அன்னையின் பரிபூரண அருளையும் ஆசியையும் அனைவரும் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.